ஊட்டிக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும். மற்ற இடத்துலலாம் அவங்க சுற்றி காட்டிடுவாங்க. குன்னூர் ஸ்டேஷனுங்க. டாய் ட்ரெயின் இருக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் இறங்கி வந்துட்டு வெளியில் போய் சுற்றி பார்க்கணுன்னா இங்கேயும் ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே. இல்லை நீங்கள் காட்டேஜ் புக் பண்ணும்போது அவங்களே கூட ஆளுங்களை செட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கூட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஊட்டிக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும். மற்ற இடத்துலலாம் அவங்க சுற்றி காட்டிடுவாங்க. கார் வந்துட்டாங்க, நம்ம ஏற போகிறோம். ஏறுங்க ஏறுங்க போங்க. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்டா கார்டன் போயிடலாமா? கார்டனா போலாமே. இங்க எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்க இஷ்டம்ப்பா. போலாமா? கிளைமேட் நல்லா இருக்கு, மலை ஊட்டி பூரா. ஊட்டி விட குன்னூர் ஒரு சின்ன ஒரு ஏரியா தான். ஓகே. ஊட்டி தான் பிக், ஆனா இங்க நேச்சுரல். இங்க குன்னூர்ல பாத்தீங்கன்னா ஊட்டி தான் பிக்கா? ஆமா. ஓ, பிக் ஏரியா இது புள்ள. இங்க வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஓ, ஐடி கம்பெனிலாம் எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஃபேமஸ் டீ சார். டீ ரொம்ப ஃபேமஸ். ஆமா, டீ. அப்புறம் இந்த ஸ்பைசஸ் ஆவாங்க. அப்புறம் இந்த நீலகிரி தைலம். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு லைவா மேக்கிங் பண்ணி உங்களுக்கு சேல் பண்றோம். இது ஊட்டிலயும் இருக்கு. ஊட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் ஜாஸ்தி, அதனால குவாலிட்டி வந்து இது கம்மி தான். அப்ப நோக்கி ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே இங்க இருந்து போகும் சப்ளை ஆகும். இந்த கிரீன் டீ, லெமன் டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, எல்லா டீ மெடிசன் டீ தான் சார். நீலகிரி தைலம்னா கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. இந்த ஜாயிண்ட் பெயின், ஹெட்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். இந்த ஆயில் போறவே குன்னூர்ல கிடைக்கும். ஓகே. கோத்தகிரி, கூடலூர், குன்னூர், பைக்கரா அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊட்டியில பார்க்கறதுக்கு நீங்க ஒரு வாரம் தங்கினா கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் பார்க்கலாம். ஒரு நாள் குன்னூர், ஒரு நாள் ஊட்டி, ஒரு நாள் முதுமலை, ஒரு நாள் அவலாஞ்சி, அப்புறம் ஒரு நாள் கோடநாடு, அப்படியே போயிட்டே இருக்குங்க. எதுவுமே நம்ம எல்லாமே நினைச்ச மாதிரி 3 நாள் ஒரு நாள்ல பார்க்க முடியாது. நம்ம பார்க்க இப்போ ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு இப்போ ஒரு 2 ஹவர் ஓடிச்சிங்களா அந்த மாதிரி தான். அதாவது சாயங்காலம் நமக்கு 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் க்ளோஸ்டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. இந்த சீசன் எல்லாம் பார்த்தா கிடைக்காது. அதே ஒரு லைன் கட்டி நிப்பாங்க. இப்போ கிரவுட் இல்ல, ஃப்ரீயா இருக்கு, அதனால கிடைச்சிச்சு எனக்கு. எவ்வளோங்க சார் டிக்கெட்டு? 260 450 ரூபாய்லாம் போகும். ஓஹோ. இப்போ நம்ம போறது எங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ போற வழியில டீ கார்டன். ஓகே. டீ கார்டன் லொகேஷன் நல்லா இருக்கும். அந்த ஸ்லிப்பிங் லேடி வியூ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டால்பின் பி பாயிண்ட், அப்புறம் லேம்ஸ் ராக் சூசைட் பாயிண்ட். ஓகே. அது பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்ஸ்பார் கார்டன் மெயின் பார்க்கலாம். இல்லைனாக்கா ஊட்டியில் வேலி வியூ வந்துட்டு ஒரு பிளேஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்டோன் ஹவுஸ். ஓகே. அப்புறம் வந்து இந்த ட்ரைபிள் அனிமேட்டிங் எம்போரியம். ஹலோ, இங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. மங்கி பாட்டர் என்னோட ஃப்ரெண்டு, ஸ்ரீதா மம்மியோட ஃப்ரெண்டு. 10-12 கிலோமீட்டருக்குள்ள போனா நமக்கு இந்த லேம்ஸ் ராக், டால்பின், சூசைட் பாயிண்ட் எல்லா இடமும் இருக்கு. ஓகே. இது ரொம்ப தூரம் ஆயிடுச்சுல உங்களுக்கு அங்க இதுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்? ஆமா, தூரம் தான். 5 கிலோமீட்டர்லாம் உள்ள வரும். எப்போ மழை அடிச்சாலும் இங்க நல்லா ஃப்ரீயா இருக்கும், கிளைமேட்டே நல்லா இருக்கும். இப்போ லேம்ஸ் ராக், ஓகே. டால்ஃபின் ஹவுஸ்லாம் வந்து ஊட்டியில இல்லையா?
அவுட்புட் இது டால்பினோஸ் வந்து ஒரு சின்ன மலை. அந்த மலை லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். டால்பினோஸ்னா ஒரு பெரிய திமிங்கலத்தோட வாய் திறந்து எப்படி அந்த மோஸ்ட். ஆமா ஆமா, இந்த ஒரு கார்னர்ல ஒரு பாயிண்ட் மாதிரி. ஆமா ஆமா, அந்த மோஸ்ட் அது. ஸ்லீப்பிங் லேடின்றதும் தூரத்துல ஒரு மலை படுத்த மாதிரி போகும்போது முன்னாடியே பார்க்கலாம். ஓகே ஓகே. இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா டெய்லி 3 கிளைமேட் வரும். மழை வரும், கொஞ்சம் க்ளவுடு வரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில். ஆஹா. இது வரும். இந்த பூரா எல்லாம் டீ ஆகுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் சனிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. உள்ள போய் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். ஓகே. வாவ், சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. அதே மாதிரி செம்மையா. ஒரு லேடி படுத்துற மாதிரி வியூ தெரியும். ஓ, இந்த பத்தியா டீ எல்லாம் பறிக்கிறாங்க பத்தியா? உங்க ஊர்ல அப்படி தெரியாது. உங்க ஊர்ல அப்படி இருக்கா? என்ன பேர் அது? அக்காமலை. 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 ஆன் பண்ணிருக்கியா? அதுக்கு வந்து லோக்கலாக போவேன். அவ்வளோ போனால் பர்மிஷன். ஓ. லொக்கேஷன் ஊட்டியில் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே. ஆமா ஆமா, ரொம்ப க்ரௌடட் ஆயிடுச்சு. ஆனால் கீழெல்லாம் ஃபுல் ஹாட்டு சார். இருக்கும் ஃபுல் ஹாட்டு தான். அப்படிங்களா? ஃபுல் ஹாட்டு தான். ஓஹோ. இந்த கிளைமேட் என்ன இருக்கு, ஆஹா. சிறுத்தைங்க இருக்கு, ஓ. பெருஞ்சிருக்கை இருக்கு. யாரும் எது பண்ணாது. ம். சாயங்காலம்னா ஓகே. நீ கண்டச்சு வருமா? வரும். காட்டுக்கும் செம்மையா ரொம்ப இல்லை, ரொம்ப காப்பில் ஆளுங்க ஸ்மெல்லு தெரியாம, ஆஹா. ஆளுங்க வாட தெரியாம, டிஸ்டர்ப் இல்லாம ஏரியாவில் இருக்கும். ஓகே. இங்கெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு. இங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, வண்டிங்க ஆமா இருக்கு. ஆமா. ம். அது சைலண்டா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்க, அக்காமலைன்ட்டு ஒரு ஏரியா, ஒரு பெரிய டவுன், அந்த மலைக்கு மேலே ஆஹா. ஒரு வில்லேஜ். நல்லா இருக்கும், வியூ நல்லா செம்மையா இருக்கும். இங்க நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டா இல்லை. இங்க இருந்து பக்கம் ஒன்றும் தெரியல, நல்லா கொஞ்சம் வேகமா இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி இங்க காட்டு. ஹாய் சொல்லுது. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டீ எஸ்டேட்டில் தான் இருக்கோம். டீ எஸ்டேட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் கேட்டிருப்பீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுது அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த மாதிரி அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ காஸ்டியூம் வந்துட்டு அது சரியாக எனக்கு தெரியல, ஸோ அதனால் அதை சொல்லலை. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு கூடெல்லாம் வச்சு இப்படிலாம் எடுத்து கீழே போடுற மாதிரியா, மீன் அந்த கூடைக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க லவ்ட் ஒன்ஸ் கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லவ்ட் ஒன்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த பாய்ஸ், எங்கள் மம்மி மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங், ஏன்னா அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்கள ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீ எலை தோட்டம் தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்படி பார்க்கும் போதே தெரியும், அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. வாயில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அமேசிங்காக இருக்கு. பைசன்லாம் வருமா? இங்க இருந்து பைசன் வரும். ஆமாம், பைசன் வரும்னு சொன்னாங்க கைஸ். ஆனால் இங்கே இல்லை, மேலே அங்கே வரும் அப்படின்னாங்க. பைசன்ஸ் எல்லாமே இங்கே ஃபோட்டோ ஷூட் கூட நடக்குது. நம்ம வரும்போது தான் பார்த்தோம், ஒரு கப்பல் புது கல்யாணம் ஆக போகிறாங்க போல் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. பெங்களூர்ல எல்லாமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நேச்சுரலாகவே
ரொம்ப அழகா இருக்கு. நல்ல வேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, இல்லைன்னா போட்டோ ஷூட் பண்ணியிருப்பாரு. ஆமா நானும் வைக்க மாட்டேன். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை அவனுக்கு. ஆமா, அங்க பாருங்க, இங்க இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் போதே. அண்ணங்கடா ஸோ நீங்களும் எங்க கூட இந்த அழகை ரசிங்க. நீங்க சொன்னீங்க ஊட்டியில தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீங்கெல்லாம் வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறோம், குன்னூருக்கு வந்திருக்கிறோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. இப்போ டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் டீ எடுத்துட்டு இருக்கிறாங்க, இலை நுனி எல்லாம் கிள்ளி கிள்ளி. ஆமா, அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரி, நீங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசுல? இது இல்ல இல்ல வந்தது இல்ல. இல்ல 350 ரூபாய். 350 ரூபாய். 250 ரூபா தானா? உங்க அம்மா இந்திக்கார மாட்டாங்க. சரி சரி. இப்போ இங்கெல்லாம் நீங்க வந்துட்டு இதெல்லாம் எடுத்ததெல்லாம் இல்ல, இப்பதான் வரீங்க பாக்குறதுக்கு. அப்பெல்லாம் டீ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா? போட்டுட்டு இருந்தாங்க, காஃபி டீ எல்லாமே. காஃபி எல்லாம். சரி, உங்க ஊர் தான் எது? எங்க ஊரு பேரக்ஸ், குன்னூர். பேரக்ஸ் பா. யூ கலீஜ் பையா. பேரக்ஸ். இது குன்னூர், ஒரு சின்ன வில்லேஜ்னா ஒரு பக்கம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அவங்க இருந்தாங்க முதல்ல. பேரக்ஸ். ஆமா, அவர்கிட்ட இவர் பார்த்தாரு, பக்கத்து வீடு தான் அவங்களும். ரொம்ப சேட்டை பண்ணி ஒரே உழுந்து வர்றதே வேலையா இருக்குது. ஓகே, சோ பை. நம்ம மேல டால்பின் படுத்துக்குது. பை.